மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். ஆளே காணமே. அப்படி என்னதான் வேலையோ காலையில இருந்து சாப்பிடாம கூட. அக்கா அக்கா காணமே யாரையுமே. அக்கா மச்சான பத்திங்களா வேலை தோப்புக்குள்ள என்ன இந்த பொண்ணு வருது? ஏமா யாரு நீ? தோப்புக்குள்ள என்ன வேலை? ஆமா சுருளி குழந்தையா தானே நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணே எங்க அக்கா வனரோசா இங்கதான் வேலைக்கு வந்திருக்கோன்னு சொன்னாங்க. அதுதானே சாப்பாடு எடுத்துட்டு வராம வந்துட்டா. அதான் சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வந்தனே. ஆமா வனவாசம் வேலைக்கு வந்திருக்கு. நேர பாப்பா நேர போற 5 நிமிஷம் நடந்துப்பா. ஆள் பேரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே போய் அக்கா இருக்குது போய் கொடுத்து பாப்பா. போப்பா பார்த்து பாப்போ. சரிங்கண்ணே. இங்க பாரு கொடுத்து வச்சவளுங்க உழைக்கிற இடம் தெரியே இங்க சோத்து பணம் வருது. நம்மளுக்கு தான் இருக்குதே கொஞ்சம் நேரம் இருக்காளே. நீ போய் குளிச்சுட்டு வாயா விளைய வைக்கிறோம்னு சொல்லுவா. காய நேரம் குழம்பு கலக்கி போறோம்னு சொல்லுவா. போய் வேலையை பார்ப்போம். என்னத்த போட்டு இந்த இருக்கிறாரு அண்ணே? தொண்டராசண்ணே ஏன் இப்படி இருக்கிறியா? அம்புட்டி இறுக்கி கட்டணுமா என்ன? அப்புறம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவராம கொள்ளாம போய் சேர வேணாமா? என் கட்டை போய் கேட்டு பாருமா வியாபாரிகிட்ட. இங்க இறுக்கி பிடிச்சி கட்டுற கட்டு அங்கே போய் கடையில் போய் அவுத்தாலும் அவுக்க முடியாது. அப்படி கட்டுப்பிடுவேன் வயிற கட்டா. மனராசா அப்புறம் கட்டுனா அப்படி கட்டாலாம் இருக்கணும். பொங்க போட்டியில் உரி அடிக்கும் போது வேட்டி ஆவந்துக்கிட்டு உறிஞ்சுக்கிட்டு விழுந்துச்சே அந்த கட்டு மாதிரியா? இங்க ஒரு நட்டவழி வந்தமா தோப்புல மாங்காய் பறிச்சு தின்னமா அதோட போனமான் இருக்கணும். சும்மா நீ பாத்தியா ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க வேட்டி உறிஞ்சிச்சு டவுசர் உறிஞ்சிச்சுன்னு. அதெல்லாம் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. கோவம் மட்டும் வந்துடும். யோ நான் பாத்தியா நீ பாத்தியான்னு அதான் ஊரே பார்த்துச்சு. அப்புறம் நீ பாத்தியா நான் பாத்தியான்னு. சரி விட அன்னைக்கு விளையாட்டு போட்டி ஆர்வத்தில் கைலி ஒழுங்கா இடுப்பில் நிற்காம அதுக்காக இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சொல்லிவிட்டேன். ஐயோ தொண்டராசனே சும்மாவே நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதை நீங்க தீம்பாவே ஏதாவது நினைச்சுக்கிறாதீங்க. உங்கள்கிட்ட நல்லது பேச முடியாது வெள்ளாது பேச முடியாது. நீங்க ஒரு மாதிரி உன் பொண்டாட்டி ஒரு மாதிரினே நல்லா பேசுற மாதிரி பேசுறியே. திரும்ப வெறும் வீட்டுக்கு வம்ப எழுப்பியே. நீங்க மூட்டையை தூக்கி விடுங்க. தலையை எனக்கு தூக்கி விடுங்க. நான் போறேன். எப்பா என்ன கணா அண்ணே இதோட 39வது மூட்டை ஞாபகம் வச்சுக்கிறங்க. ஞாபகம் இருக்கு. என்ன மாந்தோப்பு முன்னாடி மாதிரி மாம்பழம்லாம் திட்டிப்பா இல்லையே. ஒரு புளிப்பும் இல்லாமல் இனிப்பும் இல்லாமல் சப்புன்னு இருக்குது சப்பட்டின்னு. நம்ம வாழ்க்கை மாதிரியே இருக்குது மாம்பழம் கூட. ஏன் பக்கி நேத்து தான் மாமரத்துக்குள்ள மருந்து அடிச்சாங்க. மருந்து கூட மாம்பழத்தை கல்லாம கொள்ளாம அப்படியே சப்பு கொடி தின்னுவீனா அப்புறம் எப்படி ருசி இருக்கு? தேதி இது வந்துட்டு ஓடிட்டு கிடக்க போற பாத்துக்க. ஏ வனரசு என்னடி சொல்ற? பேதி பிச்சுக்கிட்டு போகுமா? ஏன் முன்னாடியே சொல்லி தொலைய முடியாதானே? மருந்து அடிச்சாங்களா? அதுதான் அப்பப்போ தொண்டையை கவுச்சோ. அடியே ஒன்றும் பண்ணாதுல. ஓம் படிக்கலாம் ஒன்றும் ஆகாது. ஒரு மாம்பழம் தின்னதுக்கா ஒன்றும் ஆக போகுது? அது ஒன்றும் ஆனா நீ உன்னோட விட்டுருக்க மாட்டியே. ஓசியில கிடைக்குன்னு சொல்லிட்டு அமுக்கு அமுக்கிருப்பியே. சரி வந்து தலை பின்விளைவை பின்னாடி பார்த்துக்குறோம் வா. அப்படியே வாயில குத்தி போடுவேன். ரொம்பத்தையும் குசும்பு அமுக்கெல்லாம் அமுக்குறாங்களாம். ஓசியில் கிடைக்குதுன்னா 1 தான் தின்னுட்டு 2வது தான் தின்னுக்கிட்டு இருக்காங்க. வா ஆனா அங்க தூக்கி போட்டு வா பக்கி. காலையில மக்களாம உச்சி கடி சப்பு கடி தின்னுக்கிட்டு இருக்காங்க. நான் தூக்கி போட்டு தொலை போதும் தின்னது. ஐய மாம்பழத்தை தூக்கி போட மனசே வருது இல்லையே. இவ வேற பின்னாடி கலக்கம் முன்னாடி கலக்குங்கிற. வயிறு இப்போ சும்மாவே கடமுடான்னு ஃபீல் ஆகுதே. சரி போவேன் இரு வரேன் தூக்கி போட்டு வரேன் இரு. நாக்கெல்லாம் மரம் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கம்புதுடி தொண்டையெல்லாம். அதுக்கு என்ன பண்றது? தேங்காய் சுரண்டுறது மாதிரி பல்ல வச்சுக்கிட்டே சுரண்டி எடுத்துக்கிட்டீங்க. நாக்கு பல்லு வாய் எல்லாமே மரமரன்னு சொல்லும். அந்த மூக்கு கீழே இருக்க பஞ்சாயத்து கிணறு மாதிரி அதை அடக்கி ஒடுக்கி எங்கே போனாலும் ஒழுங்கா இருக்கணும். எங்கே போனாலும் அரசமா வரைக்கும் அரை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ஏண்டி மனசாட்சி இருக்காடி? நீங்கள் வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிய. வேடிக்கை பார்த்த வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? உங்களையே குறுன்னு உங்களை வாயை வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பா. அதுவே ஒரு மாம்பழம் கிடைக்குதுன்னு எடுத்து தின்னுக்கிட்டு இருந்தது ஒரு குத்தமா? அக்கா என்ன எங்க மீனாட்சி மாதிரி இருக்கு?
இல்லக்கா, அத்தையெல்லாம் போய் கொடுத்துட்டுலாம் வர சொல்லல. நான் தான் நீ வெறும் வயிறோட டீ குடிச்சதுல வந்தியா, சாப்பிடாம இருக்கியா, அதனால தான் அத்தையிட்ட கேட்டேன் எங்கன்னு. அத்தை இந்த இடத்துல வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். சாப்பாடெல்லாம் கொண்டு போக சொல்லக்கா, நானாக தான் வந்தேன். ஹலோ பாச பறவைகளா, இங்கே வர்றி. இப்போ என்ன கொண்டு வந்தா? சாப்பாடு தானே கொண்டு வந்தா, அதுக்கே அப்படி பதற. அப்பா நான் நாக்கு வேற நம்மன்னு ஒரு மாதிரியே மரமரன்னு இருந்துச்சு. குடுடி மீனா, குடி சாப்பாடு எங்கிட்ட குடு. ஏய் சும்மா இப்ப திண்டி பண்ணார பத்தி உடனே எப்படியா சோத்து முடியாதான்னு கேக்குறவே. ஒரு வயசு பிள்ளை இப்படி ஒத்தடி பாதியில தனியா காட்டுக்குள்ள வரலாமா? சும்மா காலமே கெட்டு போய் கிடக்குது. ஊரு நாடுமா இருக்குது. எம்மா எப்பவோ டிவில பேப்பர்ல பார்த்த நியூஸ் எல்லாம் இப்ப பக்கத்து ஊர்ல நடக்குது, உள்ளூர்ல நடக்குதுன்னு ஒரே பதட்டமா இருக்குது. ஏமினா உன்னை தனியா வர சொன்னது? ஏன் இப்படி தனியா வர்ற? ஊரு நாடு கடந்து தொலையுது. படிச்ச புள்ள அவ எதுக்கடி நான் கஷ்டப்படலாம் வந்து பார்த்துக்கிட்டு கூலி வேலை பார்க்குற இடத்துக்குலாம் எதுக்கடி? ஹலோ ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, நாங்களும் வயசு பிள்ளைதான். ஊரு நாடு எங்களுக்கும் கெட்டு கிடக்கும். ஒத்தையடி பதில் நாங்களும் தான் வரக்கூடாது. நாங்களும் படித்த பிள்ளைதான். அப்புறம் எங்களை மட்டும் போன் அடிச்சு இங்கே வாடி நொட்டுன்னு கூப்பிடலாமா? எங்களை மட்டும் செத்த நேரம் சும்மா விட்டுறக்கூடாது. உடனே நெட்டு வான்னு போன் அடிக்கிறது. ஓ தங்கச்சிக்காரி வந்தால் மட்டும் நொட்டு தான், நொட்டுன்னு. ஏ பச்சி உனக்கு சொன்னாலும் புரியாது, ஒன்றும் புரியாது. நீ சும்மா கடை வயசு பிள்ளை ஏண்டி வந்தேன்னு கேட்டா இவங்களும் சேர்ந்துக்கிடுவாங்க. நானும் வயசு பிள்ளைதேன்னு இன்னும் எத்தனை 60 வருஷமா சொல்லிட்டே தெரியுவியோ? சும்மா கிடப்பியா நீ? ரேட் இன்சல்ட் பண்ணுறாள் இவ. என்னப்பா ஒரு பிள்ளைய பெற்றிருக்கேன் அப்படித்தானே? பிள்ளைய பெற்ற வயசு பிள்ளை நல்லே ஆயிருமா? என் வீட்டுக்கார்ட்ட வந்து கேளு. குடி சாப்பாட குடி. உச்சி வெயில் உருமத்துல அப்பதான் ஒரு ஆளா ஓடி வந்திருக்கா. உங்க மாமாக்கு தெரிஞ்சிச்சு வை, என்னை பிச்சை எடுத்து போடுவாரு. குடி. மீனா, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுனா காப்பாற்றலாம் ஆள் ரெடியாக இருக்கும். ஏய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சொன்ன? ஐயோ எக்கா நெட்டுக்கா சும்மா இருக்கா? என்ன சொல்லிவிட்டாங்க? ஒன்றுமில்ல. அவளுக்கு ஒன்றுனா நம்மளாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துருவோமா அப்படின்னு சொன்னேன். மீனா, நீ சோத்து முடிய கொடுத்துட்டு போடி, பார்த்து போ. என்ன சோத்து முடிய குடிடி? சோத்து முடியல நான் வாங்கிக்கிறேன். நீங்க எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலை பார்க்கறது நான். மாங்காய் பிடுக்கிறேன், தேங்காய் பிடுக்கிறேன், சும்மா சுத்தி வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி மீன் அப்ப வீட்டை விட்டுட்டு அப்படி நீ போடி நேட்டு போடி. ஆமாம் தங்கச்சிக்காதிக்கு அப்படியே வாயில் கையை வச்சாலும் கடிக்க தெரியாது, பச்சை புள்ள. நான் அதெல்லாம் என்னாலாம் போக முடியாது. அதெல்லாம் பசிக்குது. பசியோடலாம் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, தலைலாம் சுத்துது. சோத்தை கொடுங்க, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணா போகிறேன். ஏ பக்கி, திண்ணி கோழி பக்கி, அது வரைக்கும் உட்காந்துட்டே இருப்பாளா? நின்றுட்டே இருப்பாளா? போய் தொலைவியா? அடியே மீனா, அந்த எருமை கடை அசையாது, சோத்த திங்காம அசையாது. நீ பார்த்து மெதுவா போ, பார்த்து போன. ஐயோ அக்கா, நெட்டக்கா சொல்ற மாதிரி நான் சின்ன பிள்ளையா பப்பா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் போய்க்கிறேன்க்கா. நீ போய் சாப்பிடுக்க, நான் போய்க்கிறேன். பார்த்து போன. அங்க நின்று எங்க நிக்க கூடாது. நேரா வீட்டுக்கு போன. வீட்டுக்கு போய் நெட்ட வழி போனது ஒரு போன் அடிக்கணும் போயிட்டோம்னு. ஐயோ சரிக்கா. அடியே பொண்ணுகள்லாம் தைரியமாக வளர்க்கணும், அப்போ தான் அவளுகளும் தைரியமாக வளருவாளுங்க. இந்த அளவுக்குலாம் நீ ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. கூடையை கொடு. சோறு காலை சோறு, மதியம் சோறு, நைட்டு சோறு, எப்போதும் சோறு தானே. போ அந்த பக்கம் போயிருங்க, சுவையா தெரிஞ்சு மரத்தடியில அந்த மரத்தடி பக்கம் போயிரு. போ நிழல் பக்கம் போயிரு. டேய் எத்தனை லோடு போயிருக்கு என்ன ஏதுன்னு ஒழுங்கா கணக்கு பண்ணி நாராயண்ட போய் காசு வரணும் சேரணும் நினைக்கோட கணக்கை முடிச்சு கொடுத்துறணும். சரியா? போய் நாராயண்ட போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு போன் அடிப்போ. சரி அப்ப காசை வாங்கிட்டு வந்து ஐயாட்ட கொடுத்துருவா. என்ன நொய்யாட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா வை. கணக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நொய்யாட்டில காசு கொடுப்பாரா? ஒழுங்க வேண்டியது என்கிட்ட கொடுறா கூட. இல்லைண்ணே எப்போதும் ஐயாட்ட. சரிண்ணே புரியுதுண்ணே. அதெல்லாம் எல்லாம் புரியுதுண்ணே, கொண்டாந்து கொடுத்துட்றேண்ணே. அப்படி டேய் தல்றா, கொஞ்சம் கிட்ட வாடா. டேய் அங்க என்ன பார்வை? அங்க என்னடா பார்வை? டேய் உனக்கு வேலை சொல்லிட்டல, போ உன் சொல்லிய பாரு. போ, திரும்பி பார்க்காம ஓடி போகணும். ஓடு. சரிண்ணே. என்னம்மா தோப்புக்குள்ள என்ன இந்த பக்கம்? அதெல்லாம் சும்மாதான். எங்க அக்கா வேலை பார்க்கறாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, உங்க அக்கா வேலை பார்க்கறாங்களாக்கும் சாப்பாடு. சரி. ஆமா, ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறியா உன் குடும்பத்துல அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டேன். படிச்ச பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். எதுவும் நம்மகிட்ட வேலைகள் எதுவும் வேணுமா? இல்லைங்க, வேலைலாம் எதுவும் வேண்டாம். நீங்க கொஞ்சம் தள்ளிக்கிட்டீங்கன்னா நான் போயிருவேன். கொஞ்சம் வழி விடுங்க. ஏப்பா, நல்லா தடுத்து அனுப்பாட்டி வச்சிருக்கேன். போறதா இருந்தா போப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ. ஐயோ வழியில நின்றுக்கிட்டு போனா தேவையில்லாம பிரச்சனை பண்றாரோ? ஐயோ வந்திருக்கவே கூடாதோ? போமா.
என்னம்மா இப்படியா விவரம் இல்லாத பண்ணா இருப்பேன் இந்த காலத்துலயும் ஒருத்தன் வழிய வந்து வேலைதான்னு சொல்றேன், வேணான்னு உதறி தள்ளிட்டு போறேன். நான் யாரும் தெரியுதா? இந்த தோப்பு இங்க இருந்து உன் வீடு வரைக்கும் நடந்து போறியே, வயக்காடு ரோடு வழி எல்லாம் ஏம்பிடுத்தேன். அட நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, விடுங்க, கையெடுங்க ஃபர்ஸ்ட். தோப்பு ரோடு எதை வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, என்னை விடுங்க. அக்கா அக்கா. சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அக்கா அக்கான்னு. அக்கா எல்லாம் 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிக்கிறாங்க.